முயல் மற்றும் மான். ஹாய் பிள்ளைகளே, உங்களுக்கு நிலவ பிடிக்குமா? இந்த கதை நிலவ பத்தி தான். முன்னதாக சந்திரன் ஆகாயத்துல தான் ரதத்தோட பயணம் செஞ்சாரு. அத குதிரைகள் இழுக்காது, ஆனா அழகான மான் இழுக்கும். மான் ரொம்ப கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தது. அழகான பெரிய கொம்புகளும் பார்க்க அழகான தங்கமான புள்ளி அதோட உடம்பு முழுக்க இருந்தது. சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச மான். சந்திரன் மானுக்கு சாப்பிட மிருதுவான புல்லையும் மற்றும் வைக்கோலையும் வைப்பாரு. சந்திரனுக்கு மான் ரொம்ப பிரியமானது. ஆனா ஒரு நாள் சந்திரன் எப்போதும் போல ஸ்வர்க்கத்துல விண்ணுக்கு போகும்போது கோகர்ண மரத்தை பார்த்தாரு. அத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளே, அந்த அழகானது யார் என்று? அங்க அழகான குட்டி முயல் இருந்தது. அது கொழு கொழுன்னு குண்டா இருந்தது. அதோட வெள்ளையான முடி பச்சை புல்லு நடுவுல பளிச்சுண்டு தெரிஞ்சது. அதோட கண்ணு சிகப்பா இருந்தது. சந்திரன் மற்றும் மானோட சத்தத்தை கேட்டு முயல் கோகர்ண மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சது. முயலோட இதயம் மிக வேகமாக அடிச்சது. ஆனா சந்திரன் அன்பா அந்த முயலை தான் கிட்ட எடுத்து ரதத்துல வீட்டுக்கு கொண்டு போனாரு. மறுநாள்ல இருந்து முயலை ரொம்ப பிரியமா அவர் பார்த்தாரு. சந்திரன் எங்க போனாலும் தான் கூடவே கொண்டு போவாரு. சந்திரன் முயலை தன் மடியிலே உட்கார வைத்துப்பாரு. பாவம் மான யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. சந்திரக்கு முயல்னா எவ்வளவு பாசமோ எப்பவுமே தான் கூடையே வச்சுப்பாரு. மானுக்கு முயல் மேல பொறாம எழுந்தது. ஆனா ஒன்னும் பண்ண முடியாம இருந்தது. ஆனால் ஒரு நாள் ரதம் இழுத்து இழுத்து சோர்ந்து போய் மானுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. மான் உணவுக்காக போய் புல்ல சாப்பிட ஆரம்பிச்சது. உடனே முயல் வந்து, ஏய் மானே, நீ சாப்பிடுற புல்லு என்னோடையது தெரியுமா? மான் உடனே ஆச்சரியமா பின்னால் பார்த்தது. முயல் தானா தன்னிடம் இவ்வளவு கடினமா பேசியது என்று மானுக்கு ரொம்ப கோபம் வந்தது. முயலை எதிர்க்க வேண்டி வந்தது. என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? இந்த கோகர்ண மரம் என்னோடது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த புல்ல சாப்பிடுவ? இது உன்னோடது எப்படி ஆகும்? இந்த வனம் சந்திரனுக்கு சொந்தமானது. நான் கூட அவருக்கு சொந்தமானவன். நான் இந்த புல்ல சாப்பிடுவேன். அத நீ சாப்பிட முயற்சி பண்ணனா ஓங்கி ஒரு அறை கொடுப்பேன். ஏய் ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவ? என் கொம்ப பாரு. இதெல்லாம் சந்திரனுக்கு தெரிஞ்சா உனக்கு சரியான பாடம் சொல்வாரு. முயலுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அதோட கண்ணு சிகப்பா ஆச்சு. போ போய் சந்திரனுக்கு சொல்லு. அவரை பார்த்தா எனக்கு பயம் ஒன்னும் இல்ல. பாரு முயலே, உன்னை என்னை விட சந்திரன் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாரு. அதனால ரொம்ப பெருசா பேசாத. எனக்கு தெரிஞ்சு சந்திரனோட அன்பு உன் கண்ணை மூடிடுச்சு. எந்த சந்திரன்? இந்த உலகம் பூராவும் என்னோட வெள்ளை தோலால தான் பிரகாசிக்குது. முயல் சொன்னதை கேட்டு மான் ஆச்சரியமா அங்கிருந்து போனது. மறுநாள் முயல் சந்திரன் மடியில் உட்கார்ந்தது. மான் உள்ள வந்து, மாமா சந்திரனே, உன்னாலதான் முயல் ரொம்ப மரியாதை இல்லாம அகங்காரத்தோட நடந்துக்குது. ஏன்? என்ன ஆச்சு? நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று என்ன ஆச்சு? என்ன நடந்தது? எனக்கு தெரியாது. நேற்று நான் கோகர்ண மரத்து கீழே பசிக்கு புல்ல சாப்பிடும் போகும்போது அங்க முயல் வந்து என் கூட சண்டை போட்டது. முயலா? உன்கிட்டயா? அவன் கூட சண்டை போட்டியா முயலே? ஆமா, சண்டை போட்டேன். அவர் என்னோட கோகர்ண மரத்து கீழே புல்ல சாப்பிட்டான். சந்திரனே, அந்த கோகர்ண மரம் நம்மளோடையதா இல்லையா அவனோடையதா? ஆமா, என்னோடையது. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னோட இப்படிதான் சண்டை போட்டான். அது மட்டும் இல்லாம இந்த உலகம் பூரா தன்னாலதான் தான் வெள்ளை தோலால மட்டும்தான் பிரகாசிக்குதான். இதெல்லாம் கேட்ட சந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஏய் முயலே, நீ மானோட இப்படி சொன்னியா? ஆமா சொன்னேன்.
இது நிஜம்தானே? இந்த காரணத்தால தானே நீங்க என்ன உங்க கூட கொண்டுட்டு போறீங்க? பொறுக்க முடியாத கோவத்தால சந்திரன் தன்னோட மடியிலிருந்து முயலை தூக்கி எரிஞ்சிட்டான். போ போ, பூமியில வாழு. என்னோட அன்பு உன்னை அகங்காரத்தோடையும் மரியாதை இல்லாம செஞ்சது. முயலுக்கு பூமியில அன்பு ஆதரவு இல்லாம போனது. தன்னோட தப்ப உணர்ந்தது. ஆனா இப்போ முயலுக்கு வேற வழியே இல்லை. ஒரு நாள் மான் முயலை பார்க்க வந்து இப்படி சொன்னது. என்ன ஆச்சு நண்பா? ரொம்ப ஒல்லி ஆயிட்ட. என்ன ஆச்சு அந்த அகங்கார பேச்சு? நண்பனே, ஏன் அப்படி பேசுற? நான் என் தப்பா உணர்ந்துட்டேன். நான் ரொம்பவே கவலைப்படுறேன். உன்னையும் மற்றும் சந்திரனையும் மறக்கவே முடியல. எனக்கு மறுபடியும் அங்க வரணும் போல இருக்கு. மானுக்கு முயல் மீது பாவமா இருந்தது. ஓ முயலே, நீ நிஜமாவே வருத்தப்படுறியா? அப்ப சரி, அழாத. நான் சந்திரன் கிட்ட பேசுறேன். வா, சந்திரன் கிட்ட போலாம். மான் முயலை சந்திரன் கிட்ட கொண்டு போனது. சந்திரனே சந்திரனே, நான் பூமியில முயலை பார்த்தேன். அதுக்கு இப்போ என்ன? பாவம், அது ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதோட தலையெழுத்து அது. நான் இப்போ என்ன பண்ணணும்? இல்ல இல்ல, உங்களுக்கு முயல்னா ரொம்ப பிடிக்கும். அது மேல உங்களுக்கு பாவமா இல்லையா? பாருமானே, அகங்காரத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த தண்டனை அவசியம். சந்திரனே, அதனால தானே அவன் கஷ்டங்களை அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறான். அவனை திரும்ப வர வைங்க. சரி சரி, நீ சொன்னா நான் பண்றேன். அவனை கூப்பிடு. மான் ஓடிப்போய் முயலை உள்ள கூப்பிட்டு வந்தது. அழுகிற முயலை பார்த்து சந்திரனுக்கு ரொம்ப பரிதாபமா பட்டாரு. தன்னோட மடியில உட்கார வைத்து இப்படி சொன்னது. முயலே, என்னோட அன்பால நீ ரொம்ப அகங்காரனா ஆன. எல்லாருமே ரொம்ப சுதந்திரமா இயல்பா இருக்கணும். மற்றவங்க மேல அகங்காரம் காட்டக்கூடாது. நீ இப்போ எங்க கூட இருக்கலாம். ஆனா எப்பவுமே உன்னை எங்க கூட கொண்டு போக முடியாது. உன்னை பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே கொண்டு போவேன். மற்ற நாள்ல மானை மட்டும்தான் கொண்டு போவேன். பிள்ளைகளே, அப்போலிருந்து சந்திரன் முயலை பௌர்ணமி நாளைக்கும் மானை மற்ற நாளுக்கும் கொண்டு போவாரு. நீங்க அதை பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு ராத்திரியில பாருங்க. பார்த்து சந்திரன் மடியில யார் இருக்காங்களோ சொல்லுங்க. மானா இல்ல முயலா?